தனியார் காப்பகத்தில் 9 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம். விவரம் என்ன பார்க்கலாம். ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் தின்னூர் பகுதியில் பெசோ என்ற பெயரில் தனியார் காப்பகம் கடந்த 33 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த காப்பகத்தை திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சாம் கணேஷ் என்பவர் நிர்வகித்து வந்துள்ளார். இந்த காப்பக வளாகத்திற்குள் ஒரு பள்ளியும் செயல்படுகிறது. இங்கு ப்ரீகேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ளது. காப்பகத்தில் 33 பேர் தங்கியுள்ளனர். இந்நிலையில் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமிக்கு காப்பக நிர்வாகியும் பள்ளி தாளாளருமான சாம் கணேஷ் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக தெரிய வந்தது. பின்னர் சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து பள்ளி தாளாளரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் விஷயம் வெளியே வராமல் இருக்க தாளாளரிடம் பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக ஓசூரை சேர்ந்த நாதமுரளி, செல்வராஜ் மற்றும் தாளாளர் மனைவி ஜோஸ்பின், ஆசிரியர் இந்திரா ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர். தனியார் காப்பகத்தில் போக்சோவில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஓசூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.